ராஜமாணிக்கம் வந்திருக்காரு இன்னைக்கு. அவரோட அது இன்விடேஷன் சொன்னேன், நான் ஒன்றும் கிளம்பிட்டேன். சரி அவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம்? இப்போ ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கரெக்ட். நிறைய பேர் அதே சேலரி தான், அப்புறம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டு டீச்சராக இருக்கும். இல்லை அதான் சார், ஹஸ்பண்ட் வந்து டீச்சராக இருந்தால் அவர் பார்த்துப்பாரு. நான் பார்த்துருக்கேன் நிறைய டீச்சர்ஸ் சார். அவர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் அவர் பார்த்துக்கிறதுனால அவங்க ஹெட்மாஸ்டர் எடுத்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் அதனால தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா ஹெட்மாஸ்டர் அக்செப்ட் பண்ணது காரணமே எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். அதர்வைஸ் வேணாம் எழுதி கொடுக்குறது தேவைன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன். டீச்சர்ஸ் தான் கவர்மெண்ட். ஊர் தான் இல்லைங்க. நானும் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோம். ஊரில் நிம்மதியாக செட்டில் ஆகி தேவையில்லாமல். ஆமாம் அதுதான் சார். அதான் இப்போ நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் யோசிச்சு. இப்போ நம்ம லைஃப்பை காம்ப்ளெக்சிட்டி பண்ணிட்டே போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தணும். ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இந்த மாதிரி நல்ல லீவு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே இறங்கிடலாம். சொன்னால் சரி போடா, என்ன பண்ணுறது. எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான். பட் எம்இ பிஎஸ்சிலாம் படிக்கணும் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், பேங்க் எக்ஸாம் எழுது, என்ன அந்த மாதிரி இதுலேயே போகும். அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்காது, என்ன ஃப்ரீயாக இருக்கும். இது ஸ்டார்டிங்கே பண்ணணும். எம்இ வரைக்கும் படித்து வச்சிட்டிங்க. ரேட்டு அல்டிமேட்லி இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான் மெயின். ஆமாம். இப்போ மட்டும் இன்னும் அவன் எம்இ என்ன பண்ணுறான், பவர் இன்ஜினியரிங் படித்தான். ஐடியில் இருக்கும். இன்னும் அவருக்கு எம்இஏ தேவையில்லையா? ஆமாம், பவர் சிஸ்டமே தேவையில்லை. படித்தது ஃபுல்லாக அது அப்படியே வச்சுட்டு இப்போ ஐடி ஆரக்கிளில் இயர் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். ஃபியூச்சரில் வேலை இல்லாதப்ப தான் யோசிப்பார் என்ன ஆடலாம். இல்லை இது டெய்லி ப்ரெஷரு. இன்னொன்று வந்து படிச்சுட்டே இருக்கணும். இதோட கண்டினியூ டெக்னாலஜி அப்டேட் ஆன இதில் மார்க்கெட்டில் இருக்குது, என்ன இருக்குதோ அதில் கரெக்டாக 40 ஏஜுக்கு மேலே கஷ்டம். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ், எம்இ படிச்சார் ஆல்ரெடி, பிஎஸ்சி பண்ணால் போதும். ஆனாலும் இனிமேல் லெக்சராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அப்படியே வந்திருந்தா ஓகே. என்ன கஷ்டம். இப்போ என்ன 40யா? அவன் இப்போ என்ன 30 மேரேஜ் ஆகுதா? மேரேஜ் 33யா? 33 ஓகே, நல்ல ஏஜ் தான். பிஎஸ்சி பண்ணலாம். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் போனால் தான் நீங்கள் சொல்கிறது நடக்க முடியாது. அவ்வளோதான். பட் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். கரெக்ட். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் பேசுனா 35, அப்புறம் பிஎஸ்சின்னு 40 வயசுக்கு